தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஒண்ணுமே இல்ல, காலையில போட்டோ ஷூட் போட்டு வருவாரு, அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க, அடுத்த நாள் பத்திரிகையில் வரும், அதோட அன்றையோட அவர் வேலை முடிஞ்சது. இப்படியே 50 மாத காலத்தை ஓட்டிட்டார், 50 மாத காலத்தை வீணடிச்சிட்டார். ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கடுமையான வறட்சி, பல்வேறு இடங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது, அப்ப கூட விலைவாசி உயரல. அடுத்தது டெல்டா மாவட்டம் கஜா புயல் புரட்டி போட்டு விட்டது, மக்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு விட்டது. விவசாயியுடைய பயிரிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் கடும் சேதம், வீடுகள் சேதம், கால்நடைகள் சேதம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து புயல் வேகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம சரி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது உனக்கு புயல் அதுவும் அல்ல. அப்போ விலைவாசி ஏறல. பிறகு கொரோனா காலம், கடுமையான மக்கள் நெருக்கடியான காலம், ஒருத்தர் ஒரு வீட்டை விட்டே வெளியே வர முடியல, வைரஸ் காட்டிலே பரவுது. அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் இறக்க நேரிடுகிறது. அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம்ல. இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு அமெரிக்காவில் கூட இப்படி கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க முடியல. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்கள் மக்கள், நாங்கள் உயிராக மதிக்கின்ற மக்கள், ஒரு உயிர் கூட போகக்கூடாது. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரவுகள் பாராமல் அரசு எந்திரத்தை முடுக்கிவிட்டு சரியான முறையிலே மக்களுக்கு சிகிச்சை அளித்த காரணத்தினால் அந்த கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து மக்களை காப்பாற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கொரோனா காலத்தில் வேலை இல்ல, மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லா பொருள்கள், அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் கொடுத்த விலை இல்லாம 11 மாசம் கொடுத்துங்க. பணமே இல்லாம ஒரு பைசா இல்ல, 11 மாசம் ரேஷன் கடையில் விலை இல்லாம ரேஷன் பொருட்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்ட மக்களுக்கு அம்மா உணவகம் சமூக கூடத்தில் இருந்து சுட சுட 24 மணி நேரம் 3 வேளையிலும் அந்த மக்களுக்கு நேரடியாக உணவு வழங்கப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு இந்தியாவிலேயே உணவளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மக்களை நேசித்தோம். மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற ஒரு அரசாக அண்ணா திமுக அரசு ஆட்சி காலத்திலே உங்களால் காண முடிஞ்சது. இன்றைக்கு அப்படியா இருக்குது? இல்லையே. விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது, விலைவாசி விண்ணை முட்டிவிட்டது. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா 50 மாத கால ஆட்சியில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு பச்சரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா ஒரு லிட்டர், இன்றைக்கு 77 ரூபா. பொன்னி புழுங்கரிசி அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபா. இட்லி புழுங்கரிசி 30 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 48 ரூபா. கடலை எண்ணெய் 130 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு 190 ரூபா. நெல்லெண்ணெய் 250 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் 400. துவரம் பருப்பு 74 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு 130 ரூபா. உளுத்தம் பருப்பு 79 ரூபா, இன்றைக்கு 120 ரூபா. இப்படி ஏழை எளிய மக்கள் எப்படி வாழ முடியும்? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, விலைவாசி உயர்கின்ற பொழுது கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த எந்தெந்த பொருள் விலையேறியதோ அந்த பொருளை, அந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அண்டை மாநிலத்தில் எங்க விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு இங்க வந்து விற்பனை செஞ்சோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி
மீண்டும் தமிழகத்திலே மலர வேண்டும் உங்கள் மூலமாக. இன்னைக்கு டிஎன்பிசி நீங்க பாத்தீங்கன்னா குரூப் 4 டிஎன்பிசியில் சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வில் எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாளில் சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலன்னு. நீ படிச்சு பார்த்தா தானே தெரியும், எதையுமே பார்க்கறது இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே 2010 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தோம் என்ற படிச்சு பாருங்க, இல்லைங்களா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதுவுமே தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா நாங்க செஞ்சதெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம்ல, 11 அரசு மருத்துவக் கல்லூரி. அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறோம். திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 50 மாசத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டாட முடியல. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? உங்களுக்கு யோகி இருக்குதா? அது மட்டும் இல்ல, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ஏன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்க வேணும். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் இந்த கல்லூரியை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி. அதே நீங்க பாத்தீங்கன்னா பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 5, சட்ட கல்லூரி 7 சட்ட கல்லூரி கொண்டாந்து, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்ததின் விளைவு இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றுக்கிறோம் உயர்கல்வி படிப்பதில். திரு ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து அருள் கூர்ந்து நாங்கள் செய்த சாதனை என்று நான் கூட சொல்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன கல்லூரி திறந்துக்கப்பட்டது, எவ்வளவு பேர் படிச்சாங்க, அந்த புள்ளி விவரத்தால் தெரிஞ்சுக்க. இனி தெரிஞ்சு பேசுங்க. அதிமுக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம்னா அது அதிமுக ஆட்சியில் தான். இன்னொன்னு சொன்னார், அந்த தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் பேருக்கு அரசின் மூலமாக வேலை வாய்ப்பு பெற்று தருவதா சொன்னாங்க. அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் வெளியிட்டிருக்கார். இதுவரைக்கும் எவ்வளவு காலி பணியிடங்கள் நிரப்பியிருக்கிறீங்க? கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் வெறும் 50,000 பேர் தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிப்பு. இந்த 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில்
தமிழ்நாட்டில் 20,000 அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முந்தி இந்த 4 வருஷத்துல சுமார் 75,000 அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்றுக்கிறாங்க. அப்படின்னா நீங்க எங்க நியமிச்சீங்க? அந்த ஓய்வு பெற்ற அளவிற்கு கூட புதிய அரசு பணியில பணியாளர் நியமிக்கலையே. அத்தனையும் பொய். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? படித்த இளைஞருக்கு எப்படி வேலை கிடைக்கும்? வேண்டும் என்று திட்டமிட்டு பொய் பேசி இளைஞர்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளி இருக்குது. இந்த அரசு பள்ளியில நம்ம நடுத்தர குடும்பம், விவசாயிகள், ஏழை விவசாயிகள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி தான் இன்றைக்கு படிக்கிறாங்க. அரசு பள்ளியிலே 41% படிக்கிறாங்க. சுமார் 3,81,000 பேர். இதுல 2017-18 ஆண்டு வெறும் 9 பேர் தான் அந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிச்சாங்க. அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, நாட்டு மக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய சிந்தனையிலே உதிக்கப்பட்டது அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் அந்த உள் ஒதுக்கீட்டு மூலமாக மருத்துவ கல்வி படித்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.